லக்னோலேருந்து ஒரிஜினேட் ஆகி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்னு எல்லா பக்கமும் ஃபேமஸாக இருக்கிற இந்த சிக்கன் ஷமி கபாப் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். கடலைப்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கூட சிக்கன், ஜீரகம், கொஞ்சம் மசாலாஸ், தண்ணிலாம் சேர்த்துட்டு இது ஒரு 4 விசிலுக்கு நம்ம வந்து வேக வைக்கலாம். இன்கிரீடியன்ஸோட லிஸ்ட் எல்லாமே கேப்ஷனில் இருக்குது. வெந்ததுக்கு அப்புறமா இப்படி தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வற்ற வச்சுருங்க. அதுக்கப்புறமா இது ஒரு ஃபுட் ப்ராசஸரில் நம்ம இதை மாற்றிடலாம். இல்லை ஒரு மிக்சர்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் ஞாபகத்தில் வந்துச்சு நம்ம முட்டை உடச்சு ஊற்றலை அப்படின்னு. 2 முட்டையும் எடுத்துட்டு நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு இப்படி நீங்கள் அழகாக ஷமி கபாப் ஷேப்ஸ் வந்து எடுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் 3 மாதம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு கூட சாப்பிடலாம். நான் ஆர்கேஜியோட பியூர் கீ எடுத்து தான் இந்த ஷமி கபாப் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் கீயில் ஃப்ரை பண்ணும்போது. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஷமி கபாப் எல்லாத்தையுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கலர் சேஞ்ச் வரட்டும், நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் வந்து வரணும். இது வந்து எனக்கு வேற நான்வெஜ் டிஷ்ஷஸோட சாப்பிட்றதோட நம்ம இந்த சாம்பார் ரசம்லாம் வைப்போம் இல்லையா, அது கூட இந்த கபாப்ஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்கும். அண்ட் இவ்வளோ தான் ஷமி கபாப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் எம்மியான ரெசிபிஸ்க்கு ஆர்கேஜி கீ ஸ்டோரிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.